ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ட்ரெஷர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் பிளாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ட்ரெயினில் போகும்போது அந்த ட்ரெயினுடைய சத்தத்தையும் அந்த இயற்கை நம்மளோட பேசுகிறதையும் நம்ம ரசிக்கும் போது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஃபீல் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன தான் நம்ம ட்ரெயினில் பயணம் பண்ணாலுமே இந்த ட்ரெயினில் ஒரு ட்ராப் பாயிண்ட் என்ன தெரியுமாங்க, இந்த ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். அந்த இடத்துல நம்ம என்ன ஊர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஷனையும் எட்டி நம்ம ஊர் வந்துருச்சான்னு எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும்போது இப்போ கடலூர் வந்துருச்சு அப்படின்னா கடலூர் அப்படின்னு போடலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ட்ரெயின்லலாம் போயிட்டு வந்தது, அப்புறம் நல்லா வெயில் உச்சத்தில் வந்ததுனால பயங்கரமான தலைவலி எனக்கு. ஸோ அதனால் வந்த உடனே ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மலாம் இந்த போட்டி பொறாமை பேசாமல் சண்டை போடுறது, அப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் என்ன இது வாழ்க்கை அப்படின்னு தான் தோணுது. அவங்களாம் ஃப்ளைட்டில் ஏறும்போது அடுத்த நிமிஷம் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சா ஃப்ளைட்டில் ஏறியிருப்பாங்க இல்லையா? இல்லை இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாவது நம்ம அடுத்த நிமிஷம் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களா? இல்லை. ஸோ அடுத்த நிமிஷமே நிச்சயமில்லாத இந்த உலகத்தில் இந்த போட்டி பொறாமை பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியல. ஒரு பக்கம் போர் நடக்குது, ஒரு பக்கம் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பக்கம் என்னென்னமோ லோகத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இருக்கிற வரைக்குமே மனிதர்களோட ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம போகணுமே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பாசிட்டிவாக மற்றவங்கிட்ட பேசணும். ஒருத்தவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் போது அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற டெண்டன்சிலாம் நம்ம வளர்த்துக்கணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனாக நம்ம இருந்து பார்ப்போமா அப்படின்றதே ஒரு டவுட்டாகவே தான் இருக்குது. இப்போ நடக்கிறத பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டுன்றது எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ நம்ம இருக்கோம், நம்மளும் தான் வண்டியில் போகிறோம், வண்டியில் வரோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். ஸோ நமக்கும் ஆக்சிடெண்ட் அப்படின்றது எப்போ வேணால் நம்மளுடைய மரணம்ன்றது இருக்கலாம். ஸோ அதனால் அது வரைக்குமே மற்றவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்க, அன்பாக பிஹேவ் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்லாம் பார்த்தோன்னே மனசே ஆறவே இல்லை. இவங்களாம் எவ்வளோ ஒரு இதோட கனவுகளோடு போயிருப்பாங்க. அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கனவுகளோடு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ண ஒரு கேர்ள் அவங்க அப்படியே கண்ணீர் மழுக நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதும், அந்த ஃப்ளைட்லேருந்து ஒருத்தவங்க தப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அதையும் நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ஈவினிங் பார்த்திங்கனாக்கா மறுநாள் ஈவினிங் இது சொல்கிறேன். மறுநாள் ஈவினிங்கும் அப்படியே யூனிவர்சிட்டி போகிற வேலைங்க இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதுதான் லாஸ்ட் டே நான் யூனிவர்சிட்டிக்கு வர்றது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் மந்த் அப்படி வருவேன் நான் யூனிவர்சிட்டிக்கு. அப்படியே இந்த ட்ரெயின் இந்த ட்ராக்கை தாண்டறதுக்குள்ளார பாருங்கள், இங்கே இறங்கி அங்கே இறங்கி அந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வர முடியாமல் இப்படி இறங்கி அப்படி இறங்கி ஏறி முடியாத வேண்டியதாக இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல மனிதர்களை சம்பாரிச்சிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு நம்ம வாழ்ந்துட்டு போயிடணும். ஸோ எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு மற்றவங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க. ஏன்னா லைஃப் லாங் எவ்வளோ தான் நம்ம ரிலேஷன்ஸ் நம்மளோட வந்தாலுமே நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளை ஆறுதல் படுத்துறது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.